காட்டில் ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை. ஒரு பசுமையான காட்டில் பலவிதமான விலங்குகள் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு பெரிய ஏரி இருந்தது. அதன் தண்ணீர் தெளிவாகவும் இனிமையாகவும் இருந்தன. அந்த ஏரியைச் சுற்றி மான், முயல், கரடி, நரி மற்றும் பல பறவைகள் வாழ்ந்தன. இவை அனைத்தும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. ஆனால் ஒரு நாள் காட்டில் ஒரு புதிய விலங்கு வந்தது. அது ஒரு பெரிய சிங்கம். அதன் பெயர் சூரியன். மிகவும் பலசாலியாகவும் ஆனால் சற்று பயமுறுத்து தோற்றமுடையவனாகவும் இருந்தான். சிங்கம் காட்டில் நுழைந்தவுடன் அவனது கர்ஜனை கேட்டு அனைத்து விலங்குகளும் பயந்து ஓடின. நான் இந்த காட்டின் ராஜா என்று சூரியன் அறிவித்தான். இனி நீங்கள் அனைவரும் என் கட்டளைக்கு பின்பற்ற வேண்டும். அவனது குரல் காடு முழுவதும் எதிரொலித்தது. விலங்குகள் பயந்தாலும் ஒரு சிறிய முயல் பெயர் மணி தைரியமாக முன்னே வந்து, சூர்யா, நாங்கள் இங்கு அமைதியாக வாழ்கிறோம். எங்களுக்கு ஒரு ராஜா தேவையில்லை. நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று மணி கூறியது. ஆனால் சூரியன் சிரித்தான். ஒற்றுமையா? அது பலவீனமானவர்களின் பேச்சு. இந்த காடு இனி என்னுடையது என்று கூறி ஏரியின் அருகில் தனது இடத்தை அமைத்தான். சில நாட்களில் சூரியன் ஏரியை முழுவதுமாக ஆக்கிரமித்தான். அவன் மற்ற விலங்குகளை தண்ணீர் குடிக்க அனுமதிப்பதில்லை. அந்த ஏரி என்னுடையது. அது அனுமதியின்றி யாரும் இங்கு வரக்கூடாது என்று கூறினான். விலங்குகள் பயந்து வேறு வழியின்றி தண்ணீருக்கு வேறு இடங்களை தேடின. ஆனால் காட்டில் வேறு எந்த நீர் ஆதாரமும் இல்லை. விலங்குகள் தாகத்தால் தவித்தன. ஒரு நாள் மணி மற்ற விலங்குகளை ஒன்று கூட்டியது. நாம் இப்படியே பயந்து ஒளிந்து கொண்டிருக்க முடியாது. நமக்கு காட்டை மீட்க வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் நாம் சூரியனை எதிர்க்க முடியும் என்று மணி கூறியது. ஆனால் கரடி கூறியது, சூரியன் மிகவும் பலசாலி, நம்மால் அவனை வெல்ல முடியாது. நரி கூறியது, நமக்கு ஒரு தந்திரமான திட்டம் தேவை. மணி ஒரு திட்டத்தை தீட்டியது. அது ஒரு இரவு. விலங்குகள் அனைத்தும் ஒன்று கூடி மணியின் திட்டத்தை கேட்டன. நாம் சூரியனை நேரடியாக எதிர்க்க முடியாது. ஆனால் நாம் ஒற்றுமையை பயன்படுத்தி அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கலாம் என்று மணி கூறியது. அதனை விலங்குகள் ஒப்புக்கொண்டன. மறுநாள் மணி சூரியனிடம் சென்று, சூர்யா, இந்த காட்டில் ஒரு பெரிய புதையல் மறைந்துள்ளது. அதை நாங்கள் கண்டுபிடித்து உனக்கு அளிக்கிறோம். ஆனால் அதற்கு உன் உதவி தேவை. சூரியன் ஆர்வம் அடைந்தான். புதையலா? எங்கே இருக்கிறது என்று கேட்டான். மணி அவனை ஒரு ஆழமான குகைக்கு அழைத்து சென்றான். குகையில் மற்ற விலங்குகள் ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்து அதை ஒரு புதையல் பெட்டி போல அலங்கரித்திருந்தன. இதை திறக்க உனது பலம் தேவை என்று மணி கூறியது. சூரியன் புதையலை பெறுவதற்காக பாறாங்கல்லை உருட்ட முயன்றான். ஆனால் அது மிகவும் கடினமாக இருந்தது. அவன் முயற்சிக்கும் போது மற்ற விலங்குகள் குகையின் வாசலை மூடிவிட்டன. சூரியன் குகையில் சிக்கி கொண்டான். அவன் கத்தினான், கர்ஜித்தான். ஆனால் வெளியே வர முடியவில்லை. மணி அவனிடம் சென்று கூறியது, சூர்யா, இந்த காடு எங்களுடையது. இங்கு நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம். நீ இங்கு வாழ விரும்பினால் எங்களுடன் இணைந்து உதவி செய்ய வேண்டும். இல்லையெனில் நீ இங்கு தனியாக இருப்பாய். சூரியன் தனது தவறை உணர்ந்தான். நான் தவறு செய்துவிட்டேன். உங்களுடன் இணைந்து வாழ ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறினான். விலங்குகள் குகையை திறந்தது. சூரியனை வெளியே அழைத்து வந்தன. அவன் மனம் மாறி மற்ற விலங்குகளுடன் இணைந்து வாழத் தொடங்கினான். ஏரி மீண்டும் அனைவருக்கும் பொதுவாக மாறியது. ஒற்றுமையின் பலம் உள்ளது. தனியொருவனாக எவ்வளவு புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கும் கூட்டத்தை வெல்ல முடியாது. மற்றவர்களுடன் இணைந்து பகிர்ந்து வாழ்வது மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும்.